படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக கண்டிப்பாக. ஆமாம், அதுதாங்க பசங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அது ஒரு மாதிரி நல்லா என்டர்டெய்னிங்காக ஃபன்னாக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அதாங்க சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாங்கள் அந்த மூவியை. படம் சூப்பராக இருந்துச்சு. லவ் பயங்கரமாக சொல்ல போனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படம் கரெக்டாக இருக்கும் சொல்ல போனால். யாரும் பொண்ணுங்களை ஏமாற்றக்கூடாது, பசங்களே ஏமாற்றக்கூடாது. ஆமாம், ஏன்னா ஓகே தான். ஆனால் வந்து நம்ம வீட்டில் எடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு பெஸ்ட்டு இல்லை நம்ம கம்பெனி வீட்டில் எடுக்கணும் ரெஸ்ட்டு. அதுதான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், கடன் வாங்கி லவ் பண்ணணும், அதுக்கு இந்த படத்தை பார்த்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து படத்தை வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரகுவன் 2க்கு வெயிட்டிங். 2க்கா? ஆமாம், 2 சூப்பராக, எல்லாருமே ஆக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸ்டோரியா ஃபேஸ் பண்ணுமா? எங்கள் லவ் ஸ்டோரி இதுதான் எங்களுக்கு சொல்ல போனால். அப்படியே படத்தை வச்சுக்கிறாங்க, இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை வேறு. நீ என்ன சொல்லுவோம் மச்சான்? படம் சூப்பராக இருக்குது, அல்ட்டியாக இருக்குது. சீக்கிரம் வாங்க, படம் எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பேசுறது? படம் உண்மையாக ரொம்ப நல்லா படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயினியை பழி வாங்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அது ரொம்ப புதுசாக நல்லா இருந்துச்சு. எல்லா பசங்களும் இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்கள்லாம் பாவம். பசங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை இந்த படத்து மூலிமா எங்களோட கஷ்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதனால் வந்து கண்டிப்பாக பொண்ணுங்கள்லாம் திருந்தணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த படத்தை போயிட்டு பொண்ணுங்க பசங்களாம் போய் பார்த்து கண்டிப்பாக பசங்களுக்காக பொண்ணுங்களாம் வந்து திருந்தி இதுக்கப்புறம் பசங்களுக்கு செலவு வைக்காமல் பசங்களுக்காக பார்த்து கொஞ்சம் அவங்க கஷ்டத்தையும் புரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து உங்கள் காதலை காட்டுங்கன்னு வேண்டி வைக்கிறோம். அவ்வளோ. ஆமாம், வாழ்க்கையில் பல அடிகளை வாங்கியிருக்கோம். நம்ம அடிகள் வாங்கினதை வந்து அப்படியே படமாற்ற வச்சுருக்காங்க. அதனால் இதை பார்த்து பொண்ணுங்கள்லாம் திருந்துங்க. இதுக்கப்புறம் காதலர்களை வந்து வீண் செலவு பண்ண வச்சு வாழ்க்கையில் வந்து இந்தமாரி இஎம்ஐ கட்ட வச்சு காடை தேய்க்க வச்சு அவங்கள கடன்காரனாக ஆக்காமல் அவங்களுக்காக வந்து அவங்களால என்ன முடியும்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து நம்ம ஒரு இப்போ ரோட்டுக்கல்ல பானிபூரியா அதோடு நிறுத்திக்கணும். 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு போகிறது அவங்களோட சம்பாதியத்துக்கு ஏற்ற மாதிரியான இடத்த கூப்பிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லா பசங்களும் வந்து பொண்ணுங்களை பழி வாங்கினா தான் அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியும். இதை பார்த்துட்டு எல்லோரும் அக்ரிமெண்ட்டு போட்டு இதுக்கப்புறம் ஒரு மாதம் வாழ்ந்து பாருங்கள். பசங்களாம் வாழ்ந்து பார்க்கணுன்னு வேண்டி கேட்டுக்கிறோம். அண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா. நீ பார்த்தீங்களாண்ணா? நீங்கள் உள்ள பார்க்கல, நாங்கள் பார்த்துட்டோம் படத்தை. சூப்பராக இருக்கு கோவிந்தா. அதில் வந்து தனுஷ் மாதிரி இருக்குண்ணா. தனுஷ் மாதிரி தான். தனுஷ் மாதிரியே ஒருத்தர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆமாம், ஆல்ரெடி அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது 2வது படம். சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஸோ மியூசிக்கு, ஸ்க்ரீன் ப்ளே, சிஜி எல்லா ஒர்க்கும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எனக்கு வனிதா மேம் காமிச்சிட்டாங்க, மஜாவாக இருக்கிறாங்க. செல்வராகவன் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. வேறு கேஎஸ் சார் நீயா நான் மாதிரி வந்துருக்காங்க மம்மி. அதில் அப்படியா? செம்ம ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்கணுன்னா ஃபேமிலியாக பார்க்கலாம், ஓகேங்களா? இல்லை ஃபேமிலியாக வரப்புள்ள அப்படின்னா கப்புள்ஸோடு வந்து பாருங்கள். அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும். ஐயோ, கிரெடிட் கார்டு பில்லை வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆமாம். ஸோ இந்த லவ்வில் அந்த இப்போ ஒரு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து நான் பண்ண கஷ்டம்லாம் நீ படுறி, எவ்வளோலாம் தின்னுருப்ப, இல்லை நீ தின்னுக்கப்புறம் நீ சொல்லு அப்படின்னு ஒரு படம் இருக்கும். வேற லெவலில் இருக்கு. நீங்களும் வந்து எமோஷனல் சீன்ஸும் சூப்பராக எடுத்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஆமாம், பசங்க காசு தான், காசு இல்லை. பொண்ணுங்க காசு இல்லை. யூக்கலாக போட்டிருக்காங்க இதில். ஓகேங்களா? பார்ட் 2 கம்மிங்கில் இருக்கு போல். வெயிட்டிங்கு. டேரக்டர் அங்கே தான் நிற்கிறா போல். ஸோ நீங்களும் வந்து படத்தை பாருங்கள். நைட்டு எழுத ஆரம்பிச்சிருவாரு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது. லவ் யா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் சார் ஜாடையில் வந்து பவி சார் இருந்தாலும் 2 பேரும் ஹீரோ ஏரிங் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்லேருந்து எல்லாருமே சூப்பராக இருக்குது. எஸ், நம்ம நிறைய லவ் பார்த்துருக்கோம். லவ்னாலே வந்து காலங்காலமாக பார்க்குற ஒரு லவ் தான். இந்த படத்தில் வந்து ஒருத்தர் புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம், விட்டு கொடுக்காத ஒரு விஷயம், ஒருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீலிங்ஸ் இங்கே புரிஞ்சிக்காமல் நம்ம பாட்டு நம்மளோட இதை மட்டும் திணிக்கிறோம் இங்கே. அது மட்டும் இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். ஹீரோ எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து நிறைய வந்து தனுஷ் சாரோட ரெசம்பிளன்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்தது. இந்த படத்தில் அதெல்லாம் மாறி இருக்கா இல்லை எப்படி இருக்கு? இல்லை ரொம்ப எப்படி சொல்லணும்னா நேச்சுரல் ஆக்டிங்காகவே இருக்குது 2 பேருக்குமே. சரி, இது அப்கமிங் ஆர்டிஸ்ட் மாதிரியே இல்லை, ரொம்ப ஒரு டேலண்டட் வெல் டு டூ ஆர்டிஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. வி ஷுட் லைக் கை கொடுத்து அதை நம்மளை வர வைக்கணும் அவங்க. ஆமாம்,
கிரெடிட் கார்டு இஎம்ஐ நம்ம டெய்லியும் சந்திக்கிறது தானே சார் இது. நம்ம டே டு டே நம்ம வாழ்க்கையில் வாங்குறது கடன் அது எப்படி இதாகுது, அப்படி தான் ஒரு ஃபேமிலி பெஸ்ட்டாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. ஓகே, தேங்க்யூ. லவ் நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி. ஸ்டோரி சொல்லக்கூடாது, பட் ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கான மூவி. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு லவ்வர், அந்த மாதிரி உள்ள பீப்புளுக்குள்ள நல்ல ஒரு ஸ்டோரி. பாருங்கள். கல்யாணம் பண்ணுற நினைக்கிறவங்க வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒரு பொண்ணோட வழி என்னன்னு தெரியும், ஒரு ஆணோட வழி என்னன்னு தெரியும். முக்கியமாக ஆணோட வழி ரொம்பவே தெரியும். நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரியலாகவே வந்து எல்லாரோட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு வந்து எப்போவுமே வந்து உமன்ஸ்க்காக தான் நிறைய சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ஜென்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, பாய்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ சஃபர் ஆகுறாங்கன்றதை காட்டியிருக்காங்க. ரியலாக லைஃப்பில் என்ன போகுதோ அதை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, உண்மையாலே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கலாம். சாங் பிளேஸ்மெண்ட் மட்டும் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பவிஷோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் புதுசாக பண்ணியிருக்காங்க, பார்த்தா அப்படி தெரில, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் தான், சூப்பர் லவ்வாக இருக்குது. என்ன சொல்கிறது, படமோட கதை வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா கதை தான் அங்கே ஹைலைட்டு. படம் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம பவிஷும் வந்து நம்ம ஹீரோயின் அவந்திகா நடிச்சிருக்காங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பவிஷ் வந்து சூப்பராக ஸ்டண்ட்லாம் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ஹீரோவாக மாறி இருக்காரு, க்யூட்டாக இருக்காரு. அவந்திகா இந்த படத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஸோ இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு புது ஹீரோ கிடச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சிவ மனசில் சக்தியெல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு போட்டி எப்படி ஒரு 2 பேர் வந்து அதே மாதிரி ஒரு இதில் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஏன்னா வல்கர் சீன்ஸ்லாம் அவ்வளோலாம் கிடையவே ஆக்சுவலி இல்லவே இல்லை. பாட்டிலேருந்து எல்லாமே சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்கிறது, ஃபுல் லவ் தான். அது படத்தை வந்து பாருங்கள், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபோட எண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மேல் அண்ட் ஃபீமேலோட கேரக்டர் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருந்தது. ரொம்ப நல்ல படம், ஜென்சிக்கு ரொம்ப பிடிச்ச படம், பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. லவ் மூவி. லவ் வந்து எப்படி ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணணும், அது மாதிரி பையனும் வந்து இந்த மாதிரி லவ்லாம் பண்ணுவாங்களான்னு இருக்குது. சூப்பராக இருக்குது மூவி. யூனிக்காக இருக்குது, யூனிக்கான மூவி. நிறைய ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன், ஆனால் இது வந்து ரொம்ப நான் படத்தை தேட்டரில் பாருங்கள், நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த காலத்து ஜென்சி கிட்ஸோட லவ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராம்காம் ஜான்ரில் நிறைய படம் வந்து கண்டினியூஸாக சரியாக போகலை. இது வந்து எங்களுக்கு பார்த்து வரைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜாலியான படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பிளட்ஷடாக பார்த்துட்டு இது பார்க்க கொஞ்சம் ரிலாக்ஸாக என்டர்டெய்னிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். லைக் ஸ்டோரி வைஸ் வந்து யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான், பட் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஜாலியாக நிறைய சாங் பிளேஸ்மெண்ட்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த சாங் பிளேஸ்மெண்ட் மட்டும் ஒரு சில இடத்துல செட் ஆகலை, பட் ஆனால் ஓவராலாக படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்பவே கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப்லாம் லைக் இப்போ நாங்கள் பார்த்த வரைக்குமே நிறைய இடத்துல எல்லாம் இதுவாக ஃபேமிலி ஆடியன்ஸுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எந்த இடத்துலையுமே ரொம்ப வல்கராகவோ அதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஓவரால் ஆக்ஷனாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், லவ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸு எப்படி இருக்காங்க, லவ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த இஎம்ஐ விஷயம், கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வாங்கி இப்போ இருக்கிற ஃபேமிலிலாம் எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆமாம், போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ் மேரேஜ் தான், இந்த அளவுக்கு ரொம்ப இது இல்லை. இது இப்போ எப்படி இருக்காங்க, ஃபேமிலிஸ் எப்படி ரன் பண்ணுறாங்க, மொத்தமே இப்போ வந்து இஎம்ஐ கிரெடிட் கார்டு தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அது அதை பற்றி தான் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. டான்ஸ்லாம் வந்து செம்மையாக ஆடிருக்காங்க. இப்போ டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஈக்குவலாக எடுத்துருக்காங்க. ஜென்ஸும் இல்லாமல் லேடிஸும் இல்லாமல் ஈக்குவலாக எடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. லவ் படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பவிஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் தென் வந்துட்டு ஹீரோயினும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப அழகாக படத்தை எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் 2 பேருக்குன்ற அளவுக்கு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஹோல் டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். அந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு.
கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரை விசிட் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். அண்டு இல்லை, மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே போர் அடிக்கிற மாதிரியும் இல்லை. பாட்டு, டான்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வனிதா மேம் ஆக்டிங்லேருந்து சூப்பராக இருந்துச்சு. படத்தை ரொம்ப என்னத்தை சொல்கிறேன், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே தேட்டரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். குட் மூவி, குட் டு கோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான மூவி. ஏன்னா புரிஞ்சுக்காமல் போகிறவங்களுக்கு இந்த படம் பார்க்கும் போது ரொம்ப புரிதல் வரும் நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் அது. எனிவேஸ் மூவிக்கு ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். டீமுக்கும் சரி. தேங்க்யூ. தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ லவர்ஸுக்கான ஒரு படமாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். என்னடா லவர்ஸ் படத்துக்கு நம்ம ஃபேமிலியோடு வந்துட்டுக்கிறோமேன்ட்டு. ஆனால் லவர்ஸு மீறியும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எல்லாமே இருக்குது இதில். சாங்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. எதுவுமே குறையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், படம் சூப்பராக இருக்குது. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா எந்த படத்தில் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இப்போயே சொல்லிட்டா படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் இது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் இது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்குற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மூவி வந்து ரொம்ப ரியாலிட்டியாகவே இருக்குது. ஹீரோவும் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஃபேமிலிக்கு நல்ல ஒரு சூப்பரான கதாபாத்திரமாகவும் இருக்குது. ஸ்க்ரீன் கேமரா ப்ளே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. கேமராமேனுக்கும் தேங்க்ஸ், டைரக்டருக்கு தேங்க்ஸ். நல்ல ஒரு ரைட்டிங். நன்றி. படம் சூப்பராக இருக்குங்க. எல்லா தரப்புக்கும் பிடிக்கும். சூப்பர் ஹிட்டு ஆகும். 2வது பாகமும் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார்.